அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் பார்க்க இருக்கக்கூடிய கதை நாகமண்டலா கிருஷ் கர்னாட் எழுதுந்து. 1938 மும்பையில் பிறந்த இவர் ஒரு கர்நாடிக் ரைட்டர், இந்தியன் ரைட்டராக இருக்கார். இவருடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா ஃபோக் டேல்ஸாக இருக்கும், புராண கதைகள் எடுத்திருப்பார், வரலாறை பற்றி பேசுவார். இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு மாடர்னிஸ்ட் ப்ராப்ளத்தை பற்றி பேசியிருப்பார். அந்த டைமில் நடந்த ஒரு ஸ்டோரி தான். இதில் ஒரு பிரிட்டியான அமைதியான பொண்ணு தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு லாக்கிங் பேர்டாக மாறுறா. அதுக்கப்புறம் அவளுடைய சேர்த்து வச்ச அன்பு, காதல் இல்லை, இது எல்லாத்தையுமே ஒரு மாயாஜால முறையில் பெறறா. அப்படி இருந்ததுனால அவளுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுறா. அந்த ப்ராப்ளத்தை எல்லாம் சால்வ் பண்ணி ஊருக்கே தெய்வமாக மாறுறாங்க இந்த கதையுடைய ஹீரோயின் ராணி. கதைக்குள்ளே போகலாம். ராணி ஒரு அழகான சின்ன பொண்ணு, 15 வயசு பொண்ணு. அப்பா அம்மா இவங்களுடைய நடுவில் படுத்து தூங்கக்கூடிய ஒரு செக்யூரான பொண்ணு, பயந்த பொண்ணு, ரொம்ப அன்பால் கட்டமைக்கப்பட்ட பொண்ணு. அடுத்து இவனுக்கு எப்பயுமே ஒரு அமைதியான பயந்தவங்க இப்படின்னா ஆப்போசிட் கேரக்டர் தானே கிடைக்கும். அந்த மாதிரி தான் அப்பண்ணாவுக்கு மேரேஜ் பண்ணுறாங்க. அப்பண்ணா ஒரு பிளே பாய், ஒரு ரூடு, அடமெண்ட், ஒரு குரியல் பர்சன்னு சொல்லலாம். அவன் எப்பேற்பட்டவன் அப்படின்னா தன்னுடைய மனைவியை வீட்டுக்குள்ளே அடைச்சி வச்சுட்டு போய் அவன் மட்டும் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்றது. பகலெல்லாம் உத்தம மாதிரி இருப்பான், நைட்டெல்லாம் அவன் ஜாலியாக அவனுடைய சந்தோஷத்தை அவன் அனுபவிச்சுப்பான். இவங்க 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைக்கிறாங்க, ராணிக்கும் அப்பண்ணாவுக்கும். இந்த டைமில் ராணி என்ன பண்ணுவான் அப்படின்னா தன்னுடைய வீட்டில் லாக் பண்ணிட்டு போயிடுவான். நீ இங்கே டோன்ட் லைட் அ லேம்ப்பு, டோன்ட் ஓப்பன் த டோர், டோன்ட் டாக் டு எனி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை லாக் பண்ணிட்டு போவான். ராணி வீட்டுக்குள்ளேயே தனியாக இருப்பாங்க. இந்த நேரத்தில் அவங்களுக்கு ஒரு மாயாஜாலமாக யார் வருவாங்க அப்படின்னா குருதவா அப்படிங்கிற ஒரு பிளைண்ட் லேடி, ஒரு வைஸ் ஓல்டு உமன்னு சொல்லலாம். அவங்களுக்கு மாயாஜால வித்தைகள் தெரியும். இந்த வசிய மை அப்படின்னு சொல்லுவாங்க நாட்டுப்புறத்துலலாம். இதை அவங்க நம்புவாங்க, மித்தாலஜிக்கலாக நம்புவாங்க. அந்த போட்டால் தன்னுடைய கணவர் தன்வசப்படுவார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை. இதே அவங்க ஓல்டு உமன் இருக்காங்க இல்லையா, குருதவா, அவங்களுமே அவங்கள சின்ன பொண்ணாக இருக்கும்போது சஃபர் ஆகியிருப்பாங்க. அந்த சஃபரிங்லேருந்தெல்லாம் மீறதுக்காக நிறைய விஷயங்கள், படிப்பறிவு இல்லைனாலும் பட்டறிவு அதிகமாக இருக்கக்கூடியவங்க அவங்க ஒரு வேர் கொடுப்பாங்க. அந்த வேரை சாப்பாட்டில், அப்பண்ணா சாப்பிட்ற சாப்பாட்டில் மிக்ஸ் பண்ணி கொடு, உன்னுடைய ஹஸ்பண்ட் நீ தான் உலகம் அப்படின்னு ஒன்றை நம்பி ஒன்றை சுற்றி வருவான். நீ கேட்குற அன்பு, உன்னுடைய பாசம், உன்னுடைய மரியாதை எல்லாமே கிடைக்கும்னு சொல்லிடுவான். ஆனால் அப்பண்ணா என்ன பண்ணுவான் அப்படின்னா நைட்டெல்லாம் கான்கி அப்படிங்கிற ஒரு விலை மாது கூட, ப்ராஸ்டியூட் கூட சந்தோஷமாக இருப்பான். பகல் எல்லாம் அப்படியே பலசாலியாக வீரமாக இருப்பான். வீட்டில் ஏன் வீடு இப்படி இருக்குது, சுத்தமாக இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனை திட்டிகிட்டே இருப்பான். அப்பண்ணா ராணியை திட்டிகிட்டே இருப்பான். இந்த மாயை வேற என்ன பண்ணுவாங்க ராணி அப்படின்னா ஃபுட்டில் மிக்ஸ் பண்ணுவாங்க. பாதி மிக்ஸ் பண்ணிட்டு இருக்கும்போதே அது ஒரு ரெட்டிஷாக மாறிடும். இதை சாப்பிட்டா அப்பண்ணா இறந்துடுவானோ அப்படின்னு பயந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்துகிட்டு கொண்டு போய் தூரமாக ஊற்றலான்னு போவாங்க. அப்படி ஊற்றும் போது அந்த புத்தில் ஊற்றிடுவாங்க. அந்த புத்தில் இருக்கக்கூடிய நாகமானது அந்த மாய வேருடைய மிக்ஸ் பண்ண ஃபுட்டை சாப்பிட்டு, மாய வேரை சாப்பிட்டு வெளியே பார்த்தா ராணியை பார்த்து லவ் அஃபேர் ஆகிடுது. அப்பண்ணாவுக்கு சாப்பாடு கொடுத்து அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறமேட்டுக்கு அப்பண்ணா ஆஸ் யூஷுவல் எப்படி இருப்பானோ அப்படி தான் இருப்பான். அன்னைக்கு நைட்டே ராணியை பார்க்க கோப்ரா வருது, நாகம் வருது. நாகம் வந்ததும் ராணி ரொம்ப பயந்துருவாங்க அதோடைய உருவத்தை பார்த்து. அதுக்கப்புறம் ராணியோடைய உருவத்தை ராணி அப்பண்ணா நாகா அப்பண்ணாவுடைய உருவத்தை எடுத்து ராணி கிட்ட பேசுது. ராணி அப்பண்ணா கிட்ட என்னென்னா எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் மரியாதை, காதல், அன்பு, பேசணும், பழகணும், ஒன்றா இருக்கணும் அப்படின்னு என்னென்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாலும் அத்தனையும் நிறைவேற்றக்கூடியதா அந்த ராணியோடைய கோப்ரா இருக்குது. இந்த டைம் தான் ராணி கிட்ட பகலில் நீங்கள் வீடை திறக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனீங்க, இப்போ ஏன் திறக்க சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி, நான் பகலில் வேறு மாதிரியான ஆள், நைட்டு ரொம்ப வேறு மாதிரியான ஆள் அப்படிங்கிற மாதிரிலாம் கோப்ரா சொல்லும். இதெல்லாம் நம்பி ராணி அக்செப்ட் பண்ணிக்குவாங்க. ஓகே, இது நம்மளுடைய அப்பண்ணா தான், பகலில் வேறு மாதிரி இருப்பார், நைட்டு வேறு மாதிரி இருப்பார் போல் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ணிக்கிறான். அந்த கோப்ரா அதுக்கு வீடு கூட்ட சொல்லி தருது, பாத்திரம் தேய்க்க சொல்லி தருது, அதுக்கப்புறம் சமைக்க சொல்லி தருது. இந்த மாதிரியான அனைத்து வேலைகளுமே சேர்ந்து செய்கிறாங்க, கதை சொல்கிறாங்க.
அதே மாதிரி ஃபிசிக்கல் ரிலேஷன்ஷிப்புமே அவங்க இருந்துக்கிறாங்க. இது வந்து பார்த்துட்டிங்கன்னா அடுத்த பகலில் வரும்போது வீடியோ இவ்வளோ சுத்தமாக இருக்குது, என்னென்ன இதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்பண்ணா வந்துட்டு அவளை கொஷின் பண்ணுறான், அடிக்கிறான், கொடுமைப்படுத்துகிறான், இதெல்லாம் நடக்குது. மறுபடியும் நைட் வரும்போது நீங்கள் ஏன் அதே நைட் அப்பண்ணா வந்துட்டு என்னாச்சு, நீ ஏன் இவ்வளோ உனக்கே இவ்வளோ சோகமாக இருக்கு, உன்னை யார் அடிச்சது, இப்படி அடிபட்டிருக்கே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுது. அதுக்கப்புறம் அது வந்து எல்லாமே மருத்துவ உதவி எல்லாமே செய்யுது. இதை பார்த்ததும் ராணிக்கு ரொம்ப கன்ஃபியூஷன். நீ ஏன் டேல வந்துட்டு ஒரு டெவில் மாதிரி இருக்க, நைட்டு இவ்வளோ லவ்விங் கேரிங்காக இருக்கே, பகலில் ஏன் இப்படி இருக்க ஒரு பூதம் மாதிரி, பேய் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் மருந்து வச்சு அவங்க 2 பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. இப்படியே டேஸ் போகுது. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா இங்கே தான் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகுது. ராணி ப்ரெக்னென்ட் ஆகிடுறாங்க. ராணி ப்ரெக்னென்ட் ஆனதுமே அப்பண்ணாவுக்கு ரொம்ப கோபம் வருது. என்ன, நான் உன்னை டச் கூட பண்ணல, நீ எப்படி ப்ரெக்னென்ட் ஆன, நீ எனக்கு வந்து துரோகம் பண்ணிட்ட, யார் கூட இல்லீகல் பேர் வச்சுருக்கேன், உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். இந்த விஷயம் ஊரெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் ஒரு பெண்ணுடைய சாசிட்டியை நீங்களாக முடிவு பண்ணிட முடியாது, நாக பஞ்சாயத்து அப்படின்னு ஒன்று இருக்குது, இதன் மூலியமா தான் ஊர் மக்கள்லாம் முடிவு பண்ணுவாங்க, இவள் கற்பானவளா கற்பற்றவளா அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதே மாதிரி அவளை வந்துட்டு ஊர் பஞ்சாயத்து முன்னாடி நிற்கிறேன். அப்போ நான் சொல்கிறேன், ஐ டோன்ட் டச் ஹர், நான் அவளை தொடவே கிடையாது, அவளுக்கு எனக்கு எந்த சம்மந்தமுமே கிடையாது அப்படின்னு சொல்கிறான். இந்த நேரத்தில் யாருமே அப்பண்ணாவை பற்றி கொஷினைஸ் பண்ண கிடையாது. அவனும் அவனுடைய சாசிட்டியை லாஸ் பண்ணியிருக்கான், அவருடைய மனைவிக்கு துரோகம் பண்ணியிருக்கான். ஆனால் இந்த விஷயத்தை யாருமே பேச கிடையாது, அவனுக்குன்னு எந்த டெஸ்ட்டும் வைக்க கிடையாது. இதுதான் சொசைட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் கிருஷ்ணர்நாத் கேட்டிருப்பாரு. இப்போ ராணிக்கு வந்து டெஸ்ட் வைக்கணும். என்னென்னா ஒரு ராடு இருக்கும், அந்த ரெட் ஹாட் ராடு, அதாவது காய்ச்சின கம்பி இருக்கு இல்லையா, அதை தன்னுடைய கைகளால் பிடிக்கணும் அப்படிங்கிற ஒரு பனிஷ்மெண்ட்டு. அரல்ஸ் அங்கே ஊரில் இருக்கக்கூடிய புற்று ஆன்டில் இருக்கு இல்லையா, அந்த ஹேண்டில் ஸ்னேக் வந்துட்டு உள்ளே இருக்கும், அந்த ஆண்ட்குள்ளே கூட கையை விடணும். அப்படி கையை விட்டு அந்த பொய் சொல்கிறவங்கள பாம்பு கடிச்சிடும், அவங்க இறந்துடுவாங்க. பாம்பு கடிக்கல அப்படின்னா அவங்க பொய் சொல்லலைன்னு அர்த்தம். சரின்னு பார்க்கும்போது அப்பண்ணாவுடைய ஒய்ஃப் ராணி வந்துட்டு இந்த மாதிரி கையை உள்ளே விடுறதுக்கு ஓகே சொல்லிடுவாங்க. ஏன்னா அவளுக்கு தெரியும் அவன் எந்த தப்பும் பண்ண கிடையாது. அப்பண்ணாவை தவிர நான் வேறு யார்கிட்டையும் பேசினதில் பழகுது, இந்த காரணமே அப்பண்ணா தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உண்மையாக தான் இருப்பாங்க. இந்த நேரத்தில் சரின்னு அப்பண்ணா அந்த ஆன்டிலுக்குள்ளே புற்றுக்குள்ளே கையை விடுறாங்க. கையை விட்டதும் உள்ளே இருக்கக்கூடிய கோப்ரா நாகா அவளோட கையை சுற்றிக்கிட்டு படம் எடுத்து வந்து வெளியே காட்டுது. இவ எந்த பொய்யும் சொல்லலை, இவ உண்மையை தான் சொல்கிறா, இவ தூய்மையானவள் அப்படின்னு சொல்லிட்டு. இதை பார்த்த ஊரே அப்பண்ணாவுடைய மனைவி ராணி வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி, ஒரு காடஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவள் காலில் விழுந்து அவளை கடவுளாக தெய்வமாக கும்பிடுறாங்க. இந்த நேரத்தில் தான் ஒரு குற்றம் சாற்றப்பட்ட பெண் அவள் தப்பு பண்ணாதவள், தவறு இல்லாதவள் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஊரே அவளை தெய்வமாக கும்பிடுது. அதை வந்துட்டு கிருஷ்ணர்நாத் நீங்கள் அசம்ஷன் பண்ணியிருக்காரு, காமிச்சிருக்காரு. இதை பார்த்த உடனே அப்பண்ணாவுக்கு ஒன்றுமே புரியல. அவர்னால முடியல, அவன் போயிடுறான். அதுக்கப்புறம் கடைசியாக அன்னைக்கு எல்லாருமே ராணியை வந்து கடவுளாக வீட்டுக்கு கொண்டு வராங்க. என்ன நடக்குது அப்படின்னா, ராணி கிட்ட வந்து கடைசியாக நான் வந்து பார்க்குறேன்னு சொல்லிட்டு கோப்ரா வருது. கோப்ரா வந்துட்டு நான் வந்து அப்பண்ணா கிடையாது, நான் வந்து ஒரு கோப்ரா, நான் உன் மேலே வச்சிருக்கிற லவ் வந்துட்டு உண்மையானது, நீ எதிர்பார்த்த லவ் எல்லாமே நான் கொடுத்தேன், ஆனால் இந்த லைஃப்பை இந்த சொசைட்டி ஏற்றுக்காது, உனக்கு ஒரு பேர் வேணும் அப்படின்னா அது அப்பண்ணாவாடு தான் கொடுக்க முடியும். அப்பண்ணா இப்போ முன்ன மாதிரி இல்லை, திருந்திட்டா, உன்னை பத்திரமா பார்த்துப்பான், நீ அவன் கூட சேர்ந்து வாழ, என்னை மறந்துடு, நான் போகிறேன், இல்லை நீ தான் என்னோட ஐடியல் ஹஸ்பண்ட், நீ தான் என்னோட உண்மையான ஹஸ்பண்ட், நான் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்பண்ணா முடிவு கேட்பாங்க. இல்லை, இதை வந்து சொசைட்டி அக்செப்ட் பண்ணிக்காது, இது இந்த வேர்ல்டு அக்செப்ட் பண்ணிக்காது, ஏன்னா ஒரு கோப்ராவுக்கும் உனக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு அது சோகமாக போயிடுது. இதை அப்பண்ணா கிட்டேயுமே சொல்லிட்டு அது சூசைட் பண்ணிக்கிறதா கிருஷ்ணர்நாத் முடிச்சிருப்பார். தன்னுடைய காதலுக்கு இனம், மதம், மொழி, ஜாதி எதுவுமே பிரச்சனை இல்லைல்ல, அதை விட இந்த மாதிரி கொரில்லா மூவி மாதிரி கோப்ராவுக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்க்குமே லவ் வரும், அதுக்கான there is no end their relationship அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருப்பார். கோப்ராவும் இறந்துருது. இந்த நேரத்தில் அப்பண்ணா வந்துட்டு
ராணியோட காலில் விழுவாங்க. நான் இனிமேல் வந்துட்டு உன் கூட வாழ்கிறேன், என்னை மன்னிச்சிரு, ஊரே உன்னை தெய்வமாக இருக்குது, உன்னை பூட்டி வச்சு நான் கொடுமைப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய தவறையெல்லாம் அப்பண்ணா அவர்கள் உணர்ந்துருவாங்க. ராணியுமே அவங்கள அப்பண்ணா அழாதீங்க, நீங்கள் எழுந்திரிங்க, இனிமேல் நைட் டைம் வந்துட்டு கான்கி வீட்டுக்கு போகாதீங்க, என் கூடயே இருங்க, நம்ம நல்ல வாழ்க்கையை வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சிருப்பாங்க. இதுதான் கதை. இந்த கதையில் கிரிஷ் கர்னாட் என்னென்ன விஷயத்தான் அனலைஸ் பண்ணியிருப்பாரு அப்படின்னு பார்த்தோன்னா, ஃபர்ஸ்ட் ஒன் சாசிட்டி, கற்பு அப்படிங்கிறது ஆண்களுக்கு எந்த ஒரு டெஸ்ட்டுமே கிடையாது, பெண்களுக்கு மட்டுமே இவ்வளோ மாதிரியான டெஸ்ட் வைக்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி மேரேஜ் லைஃப், அப்பண்ணாவுக்கு கான்கி தான் பிடிச்சிருக்கு, அவ கூட தான் சந்தோஷமாக இருப்பான் அப்படின்ற பட்சத்தில் அவன் ஏன் ராணியை கல்யாணம் பண்ணணும், எதுக்காக, வாட் இஸ் த மேரேஜ் லைஃப் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. மேரேஜ் லைஃப் வித்தவுட் லவ் தட் இஸ் நாட் குட் ஒன் அப்படிங்கிறத சொல்லலாம். வித்தவுட் லவ் தட் இஸ் அ ஜெயில் தானே, அது வந்து ஒரு அன்பில்லாத வாழ்க்கை என்ன வாழ்க்கை அப்படின்னு ஒன்று சொல்லியிருப்பாரு. அடுத்ததாக ராணியுடைய நிறைவேறாத ஆசைகள், எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் கனவுல இரவில் நடக்கக்கூடிய நைட் அப்பண்ணா வந்து நிறைவேற்றுறாங்க. அப்போ பெண்களுக்குள்ள எவ்வளவு இருக்குது, கனவுகள் இருக்குது. தன்னுடைய கணவன் வந்து தன் கூட அன்பாக இருக்கணும், தன் கூட பேசணும், தன் கூட சேர்ந்து வேலைகள்லாம் செய்யணும், தன்னுடைய வாழ்க்கையில் சரிபாதியாக இருக்கணும், அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்கே அப்படின்றத கிரிஷ் கர்னாட் சொல்லியிருப்பார். அதே மாதிரி ராணி வந்து கொஷின் பண்ணுவா, நீ ஏன் பகலில் ஒரு மாதிரி நைட் ஒரு மாதிரி இருக்க அப்படிங்கிற அந்த கேள்வி கேட்குற தைரியத்தை, ஃபெமினிஸ்டத்தை இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. லாஸ்ட்டாக டிசிஷன் மேக்கிங்கை கொடுத்துருப்பாரு. அப்பண்ணாவை செலக்ட் பண்ணுறதா வேண்டாமா அப்படின்ற ஒரு ஃபைனலாக அவனை ரூல் பண்ணுற ஒரு ரூலராக ஒரு பெண்ணை இங்கே காட்டியிருப்பார். இதுதான் கிரிஷ் கர்னாடுடைய நாகமண்டலா. இட்ஸ் அ வெரி வண்டர்ஃபுல்லாக ஒரு விஷயத்த அழகாக சொல்லி முடிச்சிருப்பார் கிரிஷ் கர்னாட். இந்த நாகமண்டல கதை முடிஞ்சால் புக் எடுத்து படித்து பார்க்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். லைன் பை லைன் படித்தா இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஏதோ என்னால் முடிஞ்சது, நிறைய நடுவில்லாம் மிஸ் பண்ணி சொல்லியிருப்பேன், பட் நீங்கள் ஒரிஜினல் டெக்ஸ்ட்டை படித்தோம் அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். Again we see another one story. Thank you.